ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஓட்ஸ் எனர்ஜி பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ரொம்ப ஈஸியாக 15 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையையும் நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 4 உடைச்ச மாதிரி கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 100 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழத்தை சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் 25 கிராம் அளவுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3 கலந்து எடுத்திருக்கேன். இதை பவுடர் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் 3 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது டிசானோ பிராண்டோட ஓட்ஸ் தான். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த 3 கப் ஓட்ஸை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதை ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போது இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதாமை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையை சேர்த்துடலாம். இது கூடவே நான் இன்றைக்கி 1/3 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த நட்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் அளவுக்கு பீனட் பட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் விர்ஜின் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இதுவும் டிசானோ பிராண்டோட தான். இப்போது இதையும் எடுத்து அந்த சாஸ்பேனில் போட்டுக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/3 கப் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/3 கப் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போது இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஓட்ஸில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் நான் தேங்காய் எண்ணெயை நல்லா தடவி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கட் பண்ணும்போது நல்லா வரும். மேலே கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் தூவிக்கோங்க. இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான். எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் அந்த பின்னாடி உள்ள ப்ரௌன் கலரில் ஃபுல்லாக எடுத்துட்டு ஒயிட் கலரில் உள்ளதை மட்டும் கேரட் துருவறதில் நல்லா துருவிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துருக்கேன். வெறும் வானலியில் தான் வறுத்துருக்கேன், எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கலாம். இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை.
இப்போ பாருங்கள் நம்மளோட ஓட்ஸ் எனர்ஜி பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஓட்ஸ் பார் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.